பல்லவர்கள் முதல் பெரிய சோழர்கள் வரை சங்ககாலம் மெதுவாக மறைந்த பின் தமிழகத்தில் ஒரு புதிய யுகம் தொடங்கியது. அது அரசியல் மாற்றங்களும் கலையும் கட்டிடக்கலையும் செழித்த ஒரு காலம். பல்லவர்களின் எழுச்சி. தமிழகத்தின் வடபகுதியில் ஒரு புதிய சக்தி உருவானது. பல்லவர்கள். அவர்கள் தலைநகரம் காஞ்சிபுரம். இந்த நகரம் வெறும் தலைநகரம் மட்டுமல்ல, கல்வி மையம், கலாச்சார மையம், மதத்தின் மையம். பல்லவர் மன்னர்கள் கலைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தனர். அவர்களில் முக்கியமானவர் மகேந்திரவர்மன் I. அவர் ஒரு அரசன் மட்டுமல்ல, ஒரு கலைஞர், கட்டிட நிபுணர். கற்கோவில் புரட்சி. பல்லவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தனர். கல் கோவில்கள். முன்பு மரம் அல்லது மண் கொண்டு கட்டிய கோவில்கள் இருந்தன. ஆனால் இப்போது கல்லால் செதுக்கிய கோவில்கள் உருவானது. இதற்கான சிறந்த உதாரணம் மகாபலிபுரம். அங்கு பாறைகளை வெட்டி உருவாக்கப்பட்ட கோவில்கள், சிற்பங்கள், கடற்கரை கோவில். இவை இன்று வரை உலகையே ஆச்சரியப்படுத்துகின்றன. சோழர்களின் மறுபிறப்பு. சங்க காலத்தில் இருந்த சோழர்கள் சில காலம் அமைதியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் மீண்டும் எழுந்தார்கள். இந்த முறை மிகவும் சக்தி வாய்ந்த பேரரசாக. அவர்களின் எழுச்சி மெதுவாக ஆரம்பித்து பின்னர் ஒரு பெரிய பேரரசாக மாறியது. மகா மன்னன் ராஜராஜ சோழன். இந்த காலத்தின் மிகப்பெரிய மன்னன் ராஜராஜ சோழன் I. அவர் வெறும் போர்வீரன் மட்டும் இல்லை, சிறந்த நிர்வாகி, கலை ஆதரவாளர், கோயில் கட்டுமானத்தில் முன்னோடி. அவரது ஆட்சியில் சோழ நாடு மிகுந்த செழிப்பை அடைந்தது. தஞ்சாவூர் பெரிய கோவில். ராஜராஜ சோழன் கட்டிய உலக புகழ்பெற்ற கோவில் பிருகதீஸ்வரர் டெம்பிள். இந்த கோயில் முழுக்க கல்லால் கட்டப்பட்டது. உயரமான விந்தை, மிகப்பெரிய சிவலிங்கம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய கல் கோபுரம் எப்படி கட்டப்பட்டது என்பது இன்னும் ஒரு புதிராகவே உள்ளது. கடற்படை மற்றும் வர்த்தகம். சோழர்கள் நிலத்தில் மட்டுமல்ல, கடலிலும் ஆட்சி செய்தனர். அவர்கள் பெரிய கப்பல்கள் கட்டினர். இலங்கை, தென்கிழக்கு ஆசியா வரை சென்றனர். வர்த்தகம் செய்தனர். தமிழர்களின் கடல் ஆட்சி உலகத்தையே ஆச்சரியப்படுத்தியது. பேரரசின் விரிவு. ராஜராஜ சோழன் மற்றும் அவரது வாரிசுகள் இலங்கை, மலேசியா பகுதிகள் வரை பேரரசை விரிவாக்கினர். சோழர்கள் ஒரு உலக சக்தியாக மாறினர். கலை, கலாச்சாரம் உச்சம். இந்த காலத்தில் பரதநாட்டியம் வளர்ச்சி, இசை வளர்ச்சி, சிற்பக்கலை உச்சம். கோவில்கள் வெறும் வழிபாட்டு இடமல்ல, அவை கல்வி, கலை, சமூக வாழ்க்கையின் மையமாக இருந்தன. பகுதி 2 முடிவு. இந்த காலம் தமிழர்களின் நாகரீக உச்சம். இதுவரை நாம் பார்த்தது பல்லவர்களின் கலை, கற்கோவில் வளர்ச்சி.